நம்மளோட எதிர்காலத்தையே உருவாக்குறது நம்ம பள்ளிக்கூடங்கள் தான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உலகம் இவ்ளோ வேகமா மாறிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்கூல்ஸும் மாறணும் இல்லையா? ஒரு நாட்டுடைய மொத்த எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றுறதுங்கிறது சும்மா இல்ல, அது ஒரு பெரிய வேலை. அது ஏன் தேவை, அதை எப்படி செய்றாங்க, வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பள்ளிக்கூடங்கள் ஏன் அப்படியே இருக்கக்கூடாது? இது ஒரு நல்ல கேள்விதானே. நம்ம கையில ஸ்மார்ட் போன், எல்லா இடத்துலயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நம்மள சுத்தி எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. ஆனா நம்ம ஸ்கூல்ஸ் மட்டும் ஏன் ஒரு 100 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி இருக்கணும்? நிஜத்தை சொல்லணும்னா அப்படி இருக்கவே முடியாது. காலத்துக்கு ஏத்த மாதிரி கல்வியும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஸ்கூல்ஸ் ஏன் மாறணுங்கிற கேள்விக்கு பதில் ரொம்ப சிம்பிள். அதுங்க தனியா இயங்கல. நம்ம சமூகம், பொருளாதாரம், அரசியல்னு நிறைய வெளி விஷயங்கள் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்திக்கிட்டே இருக்கு. அது ஒரு மாற்றத்தை நோக்கி தள்ளிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு 5 முக்கியமான சக்திகளை பத்தி தான் நாம முதல்ல பார்க்க போறோம். அந்த 5 விஷயங்கள் என்னன்னா, நம்ம சமுதாயத்துல வர மாற்றங்கள், நாட்டோட பொருளாதார தேவைகள், அரசாங்கத்தோட புது புது பாலிசிகள், ரிசர்ச் சொல்ற உண்மைகள், அப்புறம் சில சமயம் கோவிட் மாதிரி நாம எதிர்பார்க்காத நெருக்கடிகள். இந்த 5 விஷயம்தான் எஜுகேஷன்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதலாவது சக்தி, சமூக மாற்றங்கள். இது ரொம்பவே அடிப்படையான ஒரு விஷயம். பள்ளிக்கூடங்கள் யாருக்காக இருக்கு? நமக்காக, நம்ம சமூகத்துக்காக தான் இருக்கு. அப்போ நம்ம சமூகம் மாறும்போது, அதோட தேவைகளும் கொள்கைகளும் மாறும்போது ஸ்கூல்ஸும் கண்டிப்பா மாறணும். இல்லனா கல்வி எதுக்கு இருக்குங்கிற அர்த்தமே இல்லாம போயிடும். இந்த சமூக மாற்றங்கள்லாம் சும்மா மேலோட்டமா இல்ல. யோசிச்சு பாருங்க. ஊர்ல இருந்து நிறைய பேர் நகரங்களுக்கு வர்றதால இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல பலதரப்பட்ட பின்னணியிலிருந்து வர்ற குழந்தைங்க ஒன்னா படிக்கிறாங்க. அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் உட்பட எல்லாருக்கும் சமமான கல்வி வேணுங்கிற குரல் இப்ப ரொம்பவே வலுவா கேக்குது. அது மட்டும் இல்ல, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, மென்டல் ஹெல்த் மாதிரி புது புது விஷயங்கள் பத்தின விழிப்புணர்வு அதிகமாகுது. இதெல்லாம் நாம என்ன சொல்லிக் கொடுக்கறோம், எப்படி சொல்லிக் கொடுக்கறோங்கிறதே மொத்தமா மாத்துது. 2வது சக்தி என்னன்னா பொருளாதார அழுத்தங்கள். ஆமா, பணம், வேலைவாய்ப்பு, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு நாட்டுடைய எக்கனாமிக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவையோ அதை மாணவர்களுக்கு கத்துக் கொடுக்க வேண்டியது கல்வியோட முக்கியமான பொறுப்பு. ஜாப் மார்க்கெட் என்ன கேக்குதோ அதுதான் நம்ம சிலபஸை நேரடியா முடிவு பண்ணுது. இப்ப பாருங்க, குளோபலைசேஷனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உலக அளவுல போட்டி போட வேண்டியிருக்கு. ஆனா ஸ்கூல்ல ஒண்ணு கத்துக்கிட்டு வேலைக்கு போகும்போது அங்க வேற ஒண்ணு தேவைப்பட்டா அதுக்கு நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கும் இல்லையா? அதுதான் ஸ்கில்ஸ் மிஸ்மேட்ச்னு சொல்றோம். இந்த கேப்பை சரி பண்ணதான் பாடத்திட்டத்தையே மாத்த வேண்டியிருக்கு. முக்கியமா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி உலகத்துல டிஜிட்டல் லிட்ரஸிங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது, அது ஒரு அத்தியாவசிய தேவை. 3வது சக்தி, அரசியல் மற்றும் கொள்கை முன்னெடுப்புகள். பொதுவா எஜுகேஷன்ல மாற்றங்கள் மேல இருந்து தான் கீழே வரும். அதாவது அரசாங்கம், யுனெஸ்கோ மாதிரியான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் தான் பாலிசி எல்லாம் முடிவு பண்ணி மாற்றத்தை கொண்டு வராங்க. இது முழுக்க முழுக்க ஒரு நாட்டுடைய அரசியல் முடிவுகளை பொறுத்தது. அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் கல்விங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான டூல். அவங்க நாட்டோட இலக்குகளை அடைய அவங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை பயன்படுத்துறாங்க. அது சமூகத்துல ஏற்றத்தாழ்வை குறைக்கிறதா இருக்கலாம், இல்லனா உலக கல்வி தரவரிசையில முன்னேறதுக்காக இருக்கலாம். இந்த மாற்றங்கள் எல்லாமே ஒரு நாட்டோடைய அரசியல் தலைமையோட பார்வையிலிருந்து தான் வருது. 4வது சக்தி, ஆராய்ச்சி மற்றும் தரவுகள். சும்மா தோணுச்சுன்னு எந்த மாற்றத்தையும் செஞ்சிட முடியாது இல்லையா? ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துல என்னதான் பிரச்சனைன்னு ஆதாரத்தோட சொல்லணும், எந்த டீச்சிங் மெத்தட் பெஸ்ட்னு வழிகாட்டணும். இந்த இடத்துல தான் ரிசர்ச் மற்றும் டேட்டா ஒரு கைடு மாதிரி வேலை செய்யுது. டேட்டாவை பார்த்தா நமக்கு ஒரு தெளிவான படம் கிடைக்கும். உதாரணத்துக்கு இந்த அட்டவணையை பார்ப்போமே. ஒரு பக்கம் டேட்டா மூலமா தெரிஞ்ச குறைபாடுகள், இன்னொரு பக்கம் அதை சரி செய்ய என்ன இலக்குன்னு இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு டேட்டா சொல்லுதுன்னா, அப்போ நம்ம இலக்கு என்னவா இருக்கும்? கற்றல் விளைவுகளை மேம்படுத்துறது. பழைய டீச்சிங் மெத்தட்ஸ் வேலைக்கு ஆகலன்னு ரீசர்ச் சொல்லுச்சுன்னா, அப்போ ஏற்கனவே ப்ரூவ் பண்ணப்பட்ட புது டெக்னிக்ஸை கொண்டு வரணும். இப்படிதான் டேட்டா நாம என்ன செய்யணும்னு துல்லியமா சொல்லுது. 5வது கடைசி சக்தி, நெருக்கடி மற்றும் அவசர நிலை. சில சமயம் நாம எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் நடக்கும். அது நம்ம சிஸ்டத்துல இருக்கிற ஓட்டைகளை அப்பட்டமா வெளிக்காட்டிடும். அப்போ வேக வேகமா பெரிய மாற்றங்களை செஞ்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்கும். சொல்லப்பானா நெருக்கடிகள் மாற்றத்துக்கான ஒரு பவர்ஃபுல் ஸ்பார்க் மாதிரி. இதுக்கு நம்ம கிட்ட ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. COVID-19 தான். நாம எல்லாரும் அதை அனுபவிச்சோம். அந்த பேண்டமிக் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துல இருந்த வீக்னஸ அப்பட்டமா வெளிக்காட்டிடுச்சு. ஆனா
அதே சமயம் ஒரே ராத்திரியில நம்மள ஆன்லைன் கிளாஸ் ஹைபிரிட் மாடல்னு புதுசா யோசிக்க வச்சது. ஒரு நெருக்கடி எப்படி ஒரு மாற்றத்துக்கான மிகப்பெரிய தூண்டுகோலா இருக்க முடியுங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது. சரி, இப்ப மாற்றம் எதுக்கு தேவைன்னு அந்த 5 காரணங்களை வச்சு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒரு ஐடியாவை எப்படி நிஜமான ஒரு பிளான மாத்துறது, ஒரு புது எஜுகேஷன் சிஸ்டத்துக்கான ப்ளூ பிரிண்ட் எப்படி உருவாகுது, அத பத்தி இப்ப பார்க்கலாம். எந்த ஒரு மாற்றமோ எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா முதல்ல பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுல இருந்து தான். இதுக்கு டேட்டாவும் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மாதிரி ஆட்களோட ஃபீட்பேக்கும் உதவும். 2வது, சும்மா நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லாம எதை அடையணும்னு தெளிவான அளவிடக்கூட இலக்குகளை உருவாக்கணும். 3வது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த மாற்றத்துல சம்பந்தப்பட்ட டீச்சர்ஸ், பெற்றோர்கள், சமூக தலைவர்கள்னு எல்லாரையும் இதுல ஈடுபடுத்தி அவங்க சம்மதத்தை வாங்கணும். கடைசியா இந்த மாற்றங்களை வெறும் பேப்பர்ல இல்லாம சத்தமாவும் அதுக்கு தேவையான பட்ஜெட்டாவும் மாத்தணும். ஓகே, ஒரு சூப்பரான பிளான் ரெடி. ஆனா இப்போதான் அசல் சேலஞ்சே இருக்கு. அந்த பிளானை எப்படி கிளாஸ் ரூம் வரைக்கும் கொண்டு போய் அதை உண்மையாக்குறது. இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ், அதாவது அமலாக்க கட்டம்னு சொல்றோம். ஒரு பெரிய மாற்றத்தை எடுத்தோம் கவிழ்த்தோன்னு மொத்த நாட்டிலையும் ஒரே நாள்ல கொண்டு வர முடியாது. அது ரொம்ப ரிஸ்க். அதனாலதான் முதல்ல சில ஸ்கூல்ஸ்ல மட்டும் பைலட் டெஸ்டிங் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி. அதுல வர ரிசல்ட்டை வச்சு பிளானை சரி செஞ்சுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மத்த ஊர்களுக்கும் மத்த கிளாஸ்களுக்கும் அது விரிவுபடுத்துவாங்க. கடைசியா சிஸ்டம் முழுசா இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகும் அது சரியா வேலை செய்யுதா, நாம எதிர்பார்த்த ரிசல்ட் வருதான்னு தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பைலட் ப்ரோக்ராம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சேஃப்டி மெக்கானிசம் மாதிரி. ஒரு பெரிய விஷயத்த முழுசா லான்ச் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு டெஸ்ட் பண்ணி பாக்குறது. எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ஆகலன்னு தெரிஞ்சுக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதனால நேரமும் பணமும் மிச்சமாகும். ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டோம், எல்லாம் சூப்பரா போகுது. ஆனா அதோட வெற்றி முடிஞ்சிடல. உண்மையான வெற்றி எதுல இருக்குன்னா சில வருஷம் கழிச்சும் அந்த மாற்றம் அப்படியே நீடிச்சு நிக்கிறதுல தான். இந்த மொத்த ப்ராசஸ்லயே இதுதான் கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான கட்டம். ஒரு மாற்றத்தை எப்படி நிரந்தரமாக்குறது. இதுக்கு ஒரு பேர் இருக்கு, இன்ஸ்டிடியூஷனலைசேஷன், அதாவது நிறுவனமயமாக்கல். சிம்பிளா சொல்லணும்னா அந்த புது மாற்றம் ஒரு தற்காலிக ப்ராஜெக்ட் மாதிரி இல்லாம அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தோட டிஎன்ஏலயே கலந்துடணும். அப்போதான் அது ஒரு கல்ச்சரா மாறும். அப்போ ஒரு மாற்றம் எப்படி நிரந்தரமா நிக்கும்? அதுக்கு சில விஷயங்கள் தேவை. 1, அது வெறும் பேச்சா இல்லாம அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ பாலிசில ஒரு பகுதியா மாறணும். 2, அதை செயல்படுத்துறதுக்கு டீச்சர்ஸ்க்கு தொடர்ச்சியா ட்ரெயினிங்கும் தேவையான ஃபண்டிங்கும் கிடைச்சிட்டே இருக்கணும். 3, இது வெறும் ரூல்ஸா இல்லாம டீச்சர்ஸ், அதிகாரிகள்னு எல்லாரோட மனசுலயும் ஒரு கல்ச்சரா மாறணும். 4வது, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோன்னு இல்லாம தொடர்ந்து ஃபீட்பேக் வாங்கி இன்னும் எப்படி பெட்டராக்கலாம்னு பார்த்துட்டே இருக்கணும். சோ நாம இவ்ளோ நேரம் பேசினதோட முக்கியமான பாயிண்ட் இதுதான். எஜுகேஷன்ல மாற்றம்ங்கிறது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலை கிடையாது. அது ஒரு முடிவே இல்லாத பயணம் மாதிரி, ஒரு தொடர்ச்சியான சுழற்சி. எந்த எஜுகேஷன் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கோ அது தன்னைத்தானே எப்பவும் கேள்வி கேட்டுக்கிட்டு மாறிட்டே இருக்கிற உலகத்துக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டே இருக்கும். கடைசியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். உலகம் இவ்ளோ வேகமா போயிட்டு இருக்கும்போது நம்ம கல்வி முறை அதை ஃபாலோ பண்ணிட்டு போனா மட்டும் போதுமா, இல்ல அடுத்தது என்னன்னு அதுவே முன்னாடி நின்னு வழிகாட்டணுமா? இது நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.